பசங்க டிவி பார்த்துட்டு இருக்க எல்லா ஆன்ஸ்க்கும் எல்லா பென்ஸ்க்கும் எல்லா குட்டீஸ்க்கும் எல்லா பட்டீஸ்க்கும் இந்த சரணகுமாரோட ஒரு பெரிய சாட்டர்டே சல்யூட்டு. சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலி மூட் தான் எல்லாருக்கும். ஏன்னா ஃபேமிலி மீட் பண்ண போவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலான்னுவாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸோட எதனா பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த வகையில் வெளியே அவுட்டோர் பிளான் பண்ணுவோம்னா கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணுங்கள். மழை எப்போ வருது எப்படி வருதுன்னு தெரில, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுது. அந்த வகையில் மழையே சென்னையே மழை குளமாக இருக்குது. எனிவே நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணலாம். மழை காலத்தில் ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. டக்குன்னு நம்ம டிப்டாப்பாக ரெடியாகி வந்து கீழே வந்து இறங்கணும்னு நினச்சிங்களேன். ஷூ வந்து ஈரமாக இருக்கும், சாக்ஸ் வந்து ஈரமாக இருக்கும். டக்குன்னு அதை நினச்சி போட்டு அப்படியே கொடை எடுத்துன்னு யார் மேலேயும் நம்ம மேலே தண்ணி அடிச்சுக்கூடாது அப்படியே போனே இருப்போம். அப்பா ஸ்டேஷன் வந்து நின்றுட்டு நான் நிம்மதியான்னு பார்த்தா ஒரு பெரிய யமதர்மராஜா வந்துட்டே இருக்காரு. யாருன்னு பார்த்தேன், பழைய டைலாக் தான் இருந்தாலும் இந்த சீனுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கோழி மிதிச்சு குஞ்சு சாவாதுன்னுவாங்க, பட் கோழி குத்துச்சுன்னா சம்டைம் ப்ராப்ளம் ஆகும். பார்த்து பாம்பு கண்டா படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க. பணம் நடுங்குதோ இல்லையா நம்ம தொட வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப்ரேஷன் மோடுக்கு போயிடும். அதுவும் 1008 வேலை இருக்கும்போது ரோட்டில் நடந்துக்கும் போது நம்மள பாம்பு வச்சு பயம்புத்துறானே, இவனை என்னங்க பண்ணுறது? ஃபேஸ்புக்கில் அந்த இன்டர்நெட்லாம் பார்த்தீங்கன்னா 1008 ஒரு அழகான பொண்ணுங்க ஃபோட்டோலாம் கிடைக்கும். ஐயோ அந்த பொண்ணு நம்ம நேரில் பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஆசையாக காத்துட்டுப்போம். அந்த பொண்ணு நேர்லேயே வராது. ஆனால் சில பொண்ணுங்க நேரில் வரும், அது ஃபோட்டோ வழியாக போயிடுதுங்க. இதே ஃபோட்டோ வழியாக போயிடுதா எப்படி தான் போகும்போது என்ன பண்ணிட்டு போச்சு தெரியுமா? அது இவ்வளோ பெருசு எடுத்து குத்திட்டு போயிடுச்சுங்க. பாருங்களேன். இந்த லவ்ன்றது பார்த்தீங்கன்னா எலி பொறி மாதிரி, அதை சுற்றி ஒரு டப்பா இருக்குது பார்த்தியா, அதுதான் பொண்ணுங்க. பசங்க எக்ஸாக்ட்லி எலி தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்மெல் நல்லா இருக்கே, ஜாலியாக இருக்கும், கோலியாக இருக்கும்னு குடுக்குன்னு ஓடி போய் அந்த ஸ்மெல்லை கடிப்போம். அந்த லவ்ன்றது அது பட்டார்னு வெடிச்சு அந்த டோர் ஷட்டர் க்ளோஸ் ஆகிடும், பொண்ணுங்க கிட்டே மாட்டிப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே வருது. அப்போ சில லவ் நல்ல லவ்ங்க, ஆமாம் நல்லாயிருக்கும், உண்மையான ட்ரூ லவ்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நான் தப்பாக சொல்ல, வீடியோ பாருங்கள். விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பயிர் வைக்கிறோன்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும், அது நல்லா வருமா இல்லை நல்லா வரலையா அப்படின்ட்டு. அப்பப்போ இப்படி விவசாயத்தை பற்றி பேசினா தான் உண்டு. அது வறட்சியில் போயிட்டுருக்கு விடுங்க, அதை பற்றி யாருமே கண்டுக்கிறது. அது கஷ்டம். நம்ம பாருங்கள், நம்ம ஏதோ சொல்ல வந்து ஏதோ ட்ராக்கில் போகுது சென்டிமெண்ட்டாக. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பையன் வந்து எக்ஸாக்ட்லி யாரை மாதிரின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொனால்டோ, மெஸ்ஸி, ரொனால்டினோ, கக்கா, எனக்கு தெரிஞ்ச எல்லா பிளேயர்னு சொல்லிட்டேன், இவங்கெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பிளேயரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் வயசு 3 தான். பார்த்துட்டு வாங்க. ஸோ எல்லாரோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மயம் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு வார்னிங் மெசேஜ் தான் அனுப்புகிறேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜில் போடுறோம் ஃபோனு, வீட்டுக்கு 4 ஃபோன் இருக்குது, ஏசி பில்லோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வர பில் அதிகமாக இருக்குது. அந்த ஃபோனை போட்டுனா டக்குன்னு அந்த சார்ஜரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒழுங்காக ஒரு பாக்ஸ் பண்ணி வைங்க. ஏன்னா குழந்தைங்க சின்ன சின்ன பாப்பாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர் எடுக்கும்போது நிறைய ஆக்சிடென்ட், நிறைய பிளாஸ்ட்லாம் வந்து ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் வார்னிங் மெசேஜ், முக்கியமாக இந்த மாதிரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, உஷாராக இருக்கும்.
இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லா கோர்ட்லயும் வந்து தப்பிச்சு வந்துடலாம். பட் ஆனா ஒரே ஒரு கோர்ட், அதாவது யார் கோர்ட், அதாவது நம்ம கோர்ட், எந்த கோர்ட், வைஃப் கோர்ட், அந்த கோர்ட்ல இருந்து தப்பிச்சு வரவங்க யாராலும் இருக்க முடியாது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா சோ இன்டெலிஜென்ட். பார்க்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்த நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், எல்லா உண்மையும் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜீவன் மாட்டிக்கிச்சிங்க. நம்ம ஊர்ல இல்லை, சைனாவில். உங்களுக்கே தெரியும் நம்ம ஊர்ல ஏகப்பட்ட குடிமகன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க குடிச்சிட்டு பண்றது 1008 விஷயம் இருந்தாலும் குடிக்கும் போது பண்றது ஏகப்பட்ட விஷயமா இருக்கும். இந்த இன்சிடென்ட் நிறைய பேர் வீட்டில் நடந்திருக்கலாம், சில வெளி இடத்துல நடந்திருக்கலாம். ஆனால் பார்க்கும்போது செம்ம ஜாலியாக இருக்கு. பட் டோன்ட் வேஸ்ட் த வாட்டர் ப்ளீஸ். ஒவ்வொரு தடவையும் நான் இன்டர்வியூக்கு போகும்போது கதவு திறந்துட்டு உள்ளே போய் பாஸ் மீட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு அதை அழகாக ஒரு வீடியோ மூலமாக காமிக்கிறேன், பார்த்துட்டு வரலாம். ஜாலியாக போயிட்டு நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூவர்ஸ், ஸ்பெஷலான வியூவர்ஸ் இன்னைக்கு கூப்பிட்டு நம்ம பேச வைக்க போகிறோம். அவங்க வந்து வர்ஷினி பேர் நல்லா இருக்குது. அது மாதிரி ஆளும் வந்து செம்ம க்யூட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கமர்ஷியல் பிரேக் எடுத்துட்டாங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்குது ஃபன் ஆஃப் ஃபன் அண்ட் வித் மீ சரவணகுமார். அண்ட் நான் சொன்ன அந்த ஸ்பெஷலான பர்சன் இவங்க தான் வர்ஷினி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? அப்புறம் எப்படி போகுது லைஃப்லாம்? செம்மையா போகுது. சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு லைஃப் வந்து ரொம்பவே போரா போயிட்டு இருக்கு. செம்மையா லைஃப் போகணும்னா என்ன விஷயம் பண்ணணும்? காலேஜே போகக்கூடாது, அதுக்கப்புறம் வீட்லயே இருக்கணும், காலையில 3 வேளை சாப்பிடணும், காலையிலேயே 3 வேளையா? மதியானம் 2 வேளை சாப்பிடணும், அப்புறம் சாப்பிட்டுட்டு ஸ்வீட் ஒன்று சாப்பிடணும், அப்புறம் நைட் டின்னர் வந்து 7 o'clock சாப்பிடணும். ஐயோ இது புது டைப்பா இருக்குடோ. நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டணும், அப்புறம் 12 o'clock ஒரு டின்னர் சாப்பிடணும். நைட் 12 o'clock? டெய்லியும் பர்த்டே? டெய்லியும். அப்புறம் வந்து வேணா தூங்கிக்கலாம். அப்புறம் காலையில 11 o'clock தான் எழுந்திரிக்கணும். 11 o'clock எழுந்து திருப்பி 3 வேளை சாப்பிடணும். எல்லா சேனல்லையும் இந்த பொய் டாக்டர்கள் அதிகமா இருக்காங்க. இங்க பாருங்க, இங்கதான் ஒரிஜினலா உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 9 வேளை சாப்பிடணும். கரெக்ட். அப்படி சாப்பிட்டா நீங்க நிம்மதி இருக்கலாம். இந்த வேலைன்னு சொல்றீங்களே, இந்த வேலைக்கெல்லாம் போறது? இல்ல அதெல்லாம் நம்ம வேணா தோணும் போது போய்க்கலாம். தோணும் போது போறதுக்கு நம்ம தோட்ட வேலையா செய்யறோம், கார்பரேட் கம்பெனில தோணும் போது. வெரி குட். இதுதான் வந்து நீங்க லைஃப்ல வந்து ஜாலியா இருக்கணும்னா வர்ஷினி மாதிரி வந்து வாழுங்க. வீட்டுல எதுவுமே சொல்றது இல்லையா வர்ஷினி? இல்ல, எங்க வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் உங்க ஷோ அடிக்கடி பார்த்துட்டே இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏன்னா உங்க ஷோ பார்த்து ரொம்ப சிரிக்கிறாங்களா அவங்க. நான் வந்தாலே தெருமுனையிலே சத்தம் கேட்குது. ஸோ டைமிங் மாத்தினீங்கன்னா கரெக்டா இருக்கும். என்னமா ரொம்ப மோசம். இப்போ ஷோ பார்க்கணும்ன்றியா பார்க்கக்கூடாதுன்றியா? இல்லை, அவங்க பார்க்கணும். ஆனால் வந்து நீங்கள் டைமிங் மாற்றினீங்கன்னா கிடக்கும். நைட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தம் கேட்டால் யாரும் ரொம்ப எதுவும் சொல்ல மாட்டாங்களா? நைட்டு சத்தம் போட்டு செய்யணும். என்னப்பா இது இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்களா நம்ம ஷோவை பார்த்து? நல்லா இருக்கு சிரிக்கிறாங்களா? நல்லா இருக்கு. சரி, எனிவே உண்மையிலே வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க வர்ஷினி?
வந்து உண்மையிலேயே வந்து பிஎஸ்சி மேக்ஸ் செகண்ட் இயர் படிக்கிறேன் ஹிந்துஸ்தான் காலேஜில். எப்படி சமாளிக்கிறாங்க உங்கள் காலேஜில் உங்களை? இல்லை சமாளிக்க முடியாமல் தான் வீட்டுக்கு சஸ்பெண்ட் பண்ணி அமுச்சு விட்ருக்காங்க 10 நாள். உங்களை திருத்தவே முடியாது. 10 நாள் கழிச்சு போன எக்ஸாம் இருக்கிறதால ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. போய் ஃபைன் கட்டிட்டு வந்தேன் இப்போ தான். அம்மாவை கூட்டிட்டு போய் ஹால் டிக்கெட் வாங்கணும். அம்மாவை கூட்டிட்டு போய் ஹால் டிக்கெட் வாங்கணும். அம்மா வந்து நல்ல சப்போர்ட் உங்களுக்கு. ஸ்நேகிதி படத்துல எப்படி வந்து சப்போர்ட் பண்ணாங்க அந்த மாதிரி போய் சப்போர்ட் பண்ணிட்டு. வர்ஷினி பத்தி அவங்க வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் 10 பாயிண்ட்ஸ் ஆஃப் வர்ஷினி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இதே தான் என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான். காலையில் வண்டி எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரு 8 o'clock, நைட் வர 10 o'clock ஆகிடும். என்ன பொண்ணு. ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் பாட்டி கீழே இருக்காங்க. வந்தோடனே என்ன பொண்ணு வளைச்சி வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அது ஒன்று வளர்த்து வச்சிருக்கணும். உங்களை பார்த்தா சொன்னாங்க யார் சொன்னது வளர்ந்துருக்காங்கன்னு? பாட்டிமா ஐ எம் ஸ்ட்ரிக்ட்லி ரெஸ்ட்ரிக்டட். ஓகே அவங்க இன்னும் குழந்தையா தான் இருக்காங்க. மேல சொல்லுங்க வர்ஷினி. வளர்ந்துன்னு எப்பவுமே சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்து எங்கள் வீட்டில் நான் நிறைய சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. அது விடுங்க, அது இப்போ தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சிடும். 9 வேளை நீங்கள் சாப்பிடுது. 9 வேளை வர்ஷினி தான் இனிமேல் நீங்கள் எல்லாம் கூப்பிடணும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து படிக்க மாட்டேன், ஃபோன் நோண்டுறேன். நான் டிவி பார்க்க மாட்டேன். அதனால அந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. நம்ம ஷோ கூட பார்க்கறது இல்லையா? இல்லை அது வந்து 4:30 கரெக்டாக பார்த்துருவேன் சாட்டர்டே சண்டே. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப இந்த மாதிரி. அப்புறம் வந்து நிறைய பிரச்சனை நடந்திருக்கு வீட்டில். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணிட்டா. டீச்சர்ஸ்லாம் அடிக்கடி கால் பண்ணுவாங்க. அதெல்லாம் வீட்டில் ஒரு பிரச்சனையாக பேசுகிறாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க தலையை சொஞ்சுன்னு எகிரி வச்சுன்னா ஓடி போனாலே பசங்களுக்கு பிடிக்கும். முக்கியமாக அந்த ஜெனிலியா கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஆமாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படிலாம் நான் சொல்லலை, பட் அதுதான் நம்ம பசங்களுக்கு பிடிக்குது. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம வர்ஷினி வந்து ரெடியாக இருக்காங்க. ஆல்ரெடி தலையை வச்சு போட்டாங்க. இப்போ அந்த ஆக்டிங்கை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் யார். தனியா போவ நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? எந்த வண்டியிலமா உனக்கு கால் எட்டுது? நீ டிராப் பண்றதுக்கு பதில் சொல்லு. இப்ப எனக்கு பதில் தெரிஞ்சு ஆகணும். சொல்லு, எந்த வண்டி ஓட்டுற நீ டிராப் பண்றதுக்கு? டிவிஎஸ் 50 எப்படி போற? நான் டெய்லியும் அதில் தான் பம்மல் வரைக்கும் போயிட்டு வருவேன். அப்படியா? உண்மையா மதர்? உண்மை, மதரே ஒத்துக்கிட்டாங்க. வர்ஷினி வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சி அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசினாலும் அவங்க சாதாரணமாக நினைக்காதீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு திலகம் தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நடிப்பு கரைச்சி குடிச்சிருக்காங்க. 2 வேலை இல்லை 9 வேலை குடிச்சிருக்காங்க நடிப்பை. அதில் ஒரு பிட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்லா என்ன அமைச்சிருக்கீங்க எங்கள் ஷோக்கு இன்னைக்கு? ஒரு 4 டப் ஸ்மாஷ் அமைச்சிருக்கேன். 4 டப் ஸ்மாஷ். ஓகே, 9 வேலைக்கு 4 கம்மி தான். இது நான் நிறைய எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அவன் நடிச்சதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா என்கிட்ட ஒரு பைசா பேசோட புடி. நான் பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. நான் அழகா இருக்கேன்னு உனக்கு கேட்டனா உன் வேலைய பாரு. முதல்ல திருச்சிக்கு ஃபோன் பண்ணு. லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லு. பண்ண சொல்லு. டேய் இங்க பாரு, ஓகேனா ஓகே சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு. இல்லடா. அப்படி உடனே எல்லாம் சொல்ல கூடாது. என்ன பண்ண ஒத்துப்ப? ஏய் நீ என்ன லவ் பண்றியா இல்ல இவனுங்க எல்லாம் என்ன லவ் பண்றாங்களா? நான் தான். அப்போ நீ கெஞ்சு. 70 plus 75 plus 85 plus 90 plus 100 is equal to girls are பக்கா 420s. ஓகே, இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு டப் ஸ்மாஷ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டப் ஸ்மாஷ் பண்ண போறோம். இப்ப நல்ல டைலாக்கா கிளியே, நல்ல டைலாக்கா ஒன்று எடுத்து கொடுப்பா. ரெடி. எரும மாடா? டேய் என்ன மாடு கிட்டு இருக்க? சாரி அங்கிள், நான் தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு ஒரு புது பலூன் வாங்கி கொடுங்க அங்கிள் ப்ளீஸ். அப்படி முடிஞ்சிருச்சு. அது நீங்க என்னதான் நிறைய தமிழ் வார்த்தைகள் இருந்தாலும் இங்கிலீஷ் வார்த்தைகள் இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு வந்து பசங்களை திட்டும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாத்தீங்களா? அது கண்ணுல வந்து உத்து பாத்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி ஜொலிக்கும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. எங்க இருந்து வரும் அது திட்டும் போது? அதெல்லாம் தானா வரும். தானா வரும்ல. அதிகமா நீங்க திட்டுற வார்த்தை என்ன? எரும மாடு. எரும மாடு தானா? ஓகே, எதனால எரும மாடு அவ்வளோ ஃபேமஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அதுவும் பசங்க பார்க்க ரிசம்பிளன்ஸ் ஒரே மாதிரியா இருக்கும். என்னதான் பண்ணாலும் அது அப்படியே தானே இருக்கும். இவங்களை பார்த்தாலே பழைய சோறு கிடைக்காத. வண்டி திருப்பு. அப்பயே நினைச்ச கருப்பு சொக்கா போடும் போது பசங்களாம் எருமாடு. பொண்ணுங்கெல்லாம் பார்க்கறதுக்கு எந்த மிருகம் மாதிரி இருக்கீங்க? அவங்க பார்க்க ரேபிட் மாதிரி இருக்காங்க. ரேபிட்டா? குட்டி மாதிரி ரேபிட் மாதிரி இருக்காங்க. இவ்வளவு பெருசு நான் ரேபிட் பார்த்திருக்கேன். இவ்வளவு பெருசு நான் பார்த்திருக்கேன். நல்ல டைனோசர் குட்டி மாதிரி இருக்கு. ரேபிட் குட்டியா? சரி, எனிவே ஓகே, இதோட பண்ணியான ஒரு வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்றோம்.
வர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக ஜெகதோதியா பிரேவாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ வர்ஷினியோட ஸ்பீச்சை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துட்டு வாங்க. இது சின்ன கமர்ஷியல் பிரேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஃபன் ஆஃப் ஃபன் வித் மீ வர்ஷினி. அப்போ நானே நம்ம பிரேக் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு ஃபன் ஆஃப் ஃபன் வித் மீ சரவணகுமார் அண்ட் என் கூட வர்ஷினி இருக்காங்க. எது கேட்டாலும் தைரியமான பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாமா? ரெடியா இருக்கீங்களா? இந்த மேக்கப்புக்கு பொண்ணுங்க வந்து நிறைய செலவு பண்றாங்கன்ட்டு ஒரு பரவலான ஒரு வதந்தி இருக்கு. அது உண்மையா பொய்யா வர்ஷினி? அதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த ஷூட்டுக்கு கூட மேக்கப்பே போடல. கண்ணுக்கு கீழே ஏதோ ப்ளூ இங்க்ல ஒரு ஃபைன் அது வந்து ஜஸ்ட் காஜல் மட்டும் தான். காஜல்னா யாரு? மைக்கு காஜலா? ஓகே ஓகே. அது நிறைய உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு நிறைய மேக்கப் போடும். இவ்வளவு செலவு பண்றானா யாரு உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல? என் ஃப்ரெண்ட்ஸ்லயா? என் ஃப்ரெண்ட்ஸ்ல அனுபமான்னு ஒரு பொண்ணு. அனுபமாவா? பேர்லயே உப்புமா இருக்கு. கண்டிப்பா தமிழ்நாட்டு பொண்ணு தான் அது. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கொஞ்சம் அவங்க எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் அதிகமா போடுவாங்க. அதான் என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ அதிகமா? எவ்வளோ அதிகமானா கொஞ்சம் க்ரீமு, கொஞ்சம் லிப்ஸ்டிக், கொஞ்சம் நிறைய மை. நம்ம தோசைக்கு எப்படி தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி இந்த 3 டிஷ் வச்சு சாப்பிடுமோ அது மாதிரி மூஞ்சிக்கும் அந்த மாதிரி 3 வகையான இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காலேஜ் நடக்கும்போது அந்த கேப்ல எல்லாம் போயிட்டு மேக்கப் போடுறவங்களா இருக்காங்களா? இல்ல அப்படிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்ல யாரும் இல்ல. இருக்காங்களா? நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல நான் கேக்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ல இல்ல, பட் என் சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. இருக்காங்களா? என்ன பண்ணுவாங்க? ரெஸ்ட் ரூம்ல போனாலே ரெஸ்ட் ரூம் போனாலே தான் அதே அந்த கண்ணாடி இருக்கும், அதுல ஒரு 10 பேர் சுத்தி இருப்பாங்க, சீப்பை வச்சு வாரிட்டே இருப்பாங்க. வாரிட்டு ரெடி பண்ணிட்டு திருப்பி போவாங்க. அப்புறம் வரும்போது ஈவினிங் வரும்போது எதுக்கு மேக்கப் போடுவாங்க தெரியாது. ஈவினிங் வரும்போது போடுவாங்க. ஈவினிங் காலேஜ்ல இருந்து போகும்போது அப்ப ரொம்ப கூட்டமா இருக்கும். அப்போ ரொம்ப இதுலயே வந்து கூட்டம் டைம் கூட்டம் இல்லாத டைம்லாம் இருக்கா? ஸோ என்னைக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரியே இருக்கும் அந்த இடம். ஓகே. ரெஸ்ட் ரூம்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மேக்கப் பியூட்டி பார்லர்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஒரு உண்மையை சொல்லியிருக்கீங்க. ஸோ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மழை காலம் வரும், வெயில் காலம் வரும். பார்த்தீங்கன்னா இந்த 2 காலம் தான் மாற்றி மாற்றி வரும். நல்ல காலம் அதை பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த டப் ஸ்மாஷ் அப்படின்ற அந்த குரூப் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ஓய்வே கிடையாது. எந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வருதோ, எந்த கவர்மெண்ட் ஆட்சி பிடிக்குதோ இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா நடிச்சு தள்ளினே இருப்பாங்க. அந்த வகையில் நீங்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க வர்ஷினி உங்களை மாதிரி. நீங்க பார்த்து அட்மையர் பண்ற என்ன டப் ஸ்மாஷ் பேர் நல்லா பண்றோம்? திஷா மதன், ராகுலா எல்லாம் எந்த ஊருக்கு? நம்ம ஊர் பசங்க மாதிரியே தெரியல. எல்லாம் ராகுல், திஷா, விக்கி எல்லாம் அந்த ஊர் பழுகுது. அவங்களாம் பயமா பண்ணுவாங்களா டப் ஸ்மாஷ்? ஓகே. பட் அதை விட டெரரான பீஸ்லாம் எங்க கிட்ட இருக்கு. ஏன்பா அள்ளி கொட்டுங்கப்பா. பாருங்க இப்போ வருவாங்க பாருங்க. ஹலோ சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஆரம்பம் உங்க பேங்க்குக்கு வந்திருக்காங்க. ஆமா வந்திருக்காரு சார். அவனுக்கு அக்கவுண்ட் இருக்கா? ஆமா 10,000 போட்டிருக்காரு சார். அப்படியா சார்? ஆமா. உண்மையாவா? உண்மையா சார். நீ வந்து வந்து போய அந்த அலைகளை போல இருக்கிற வேலையை பாருங்கடா. ஐசிடால சஞ்சா கண்ணு விசிலடி என் மார்னிங் ஃபிளாஷா ஷைனி போனி. How I eat chips in public. Versus how I eat chips at home. என்னம்மா நீங்க இப்படி இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில. எனக்கு ப்ரப்போஸ் எல்லாம் பண்ண தெரியாது. ஏதோ முன்ன பின்ன இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மனசுல இருந்தது அப்படியே சொல்லிட்டேன். கண்ணு என்னதுதான், பொண்ணு என்னதுதான். நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். டேய் பாண்டி, யார்ல இவன்? யாரு நம்ம ஆளுகளை போட்டு அடிக்கிறது? என்னடா என்ன? இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? இங்கிலீஷ்ல வந்து 56, 45,
45 ஒரு 34 34 நான் ஏதோ ஒரு முடிவு திருப்பல இங்கிலீஷ்ல மொத்தம் 26 எழுத்து இருக்குடா. அவ்வளவுதான் இருக்கா? ஆமா. எப்படி பார்த்தோன்னே லவ் வரும் புரியல எனக்கு. You don't know me at all. You just attracted to me. அப்ப அது last தானே? யாரா அவன்? யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம பையடா அவன். You and I are friends. You laugh, I laugh. You cry, I cry. You scream, I scream. If you jump off a bridge, come on, let's go. I'm gonna miss you, buddy. லைஃப்ல என்ன அச்சீவ் பண்ணணும்னு ஆசை வச்சு உங்களுக்கு? லாஸ்ட் கேள்வி. என்னன்னா வந்து எனக்கு பெட் அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ வந்து இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதில்ல, அதுக்கெலாம் வந்து ஒரு சின்ன நம்மளால முடிஞ்சது என்னது சும்மா அங்கங்கே ஒரு ப்ளூ கிராஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு கட்டி அதுங்கெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி. அவங்க ஸ்ட்ரீட்லேயே இருக்கலாம், பட் அவங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணுறது, அவங்களை க்ளீன் பண்ணுறது மட்டும். 9 வேலை தின்னுட்டு நாய் சோத்தை தான் நாய் அதுங்க தான் அதுங்க சோத்தை உங்ககிட்ட இருந்து காப்பாத்திக்கணும். நீ வந்து அதுக்கு சோறு கொடுத்து ஹெல்ப் பண்ணி வாய் இருக்குது அதுங்க பதற. இல்ல நான் வந்து ரோட்ல போனாலே நாய்க்குட்டிலாம் போய் வந்துட்டா நம்ம சீக்கிரம் சாப்பிடல. நாய்க்கெல்லாம் நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். ஓ அப்படியா? சோ ஸ்வீட். நாய்ங்கிறது அதுவும் ஒரு உயிரினம் தான், ரொம்ப ஸ்வீட்டான உயிரினம். உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா அது காட்டுற மாதிரி நன்றி யாராலையும் காட்ட முடியாது. எனவே அது கொடுத்துருங்க தயவு செஞ்சு. 9 வேலை ஒரு வேலை தானே. வெரி குட். ஒத்துனாங்க. நம்ம ப்ரோக்ராம் பாக்குற பழக்கம்லாம் இருக்கா? எப்பனாச்சு பாப்பேன். அப்படிங்களா? என்ன பிடிச்சிருக்கு நம்ம ப்ரோக்ராம்ல? ஏன் பாக்குறீங்க? வந்து பாத்தீங்களா உங்களை சொல்ல மாட்டேன். வீடியோஸ் போடுறீங்களே, ஃபன்னி வீடியோஸ் விழுறது அதெல்லாம் நல்லா ஜாலியா இருக்கு, அதனால பாக்குறீங்க. ஓகே. எனிவே வர்ஷினி கூட இந்த 1/2 an hour வந்து நல்லா பேசி சிரிச்சாச்சு. நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான பொண்ணு, எதுவுமே தைரியமா சொல்றாங்க, அவமானத்தை ஏத்துக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். நல்ல பெரிய இடமா அச்சீவ் பண்ணு. ஓகேவா? இதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணு. வெரி குட். ஓகே வர்ஷினி மாதிரி நீங்க என் கூட வந்து ஜாலியா உட்காந்து பேசினா கீழே போற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. மற்ற விஷயத்தெல்லாம் நாங்க டீட்டெயிலாக சொல்றோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான பர்சனோட சூப்பரான எபிசோட நாளைக்கு உங்களை சந்திக்கும் முறை அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் உங்கள் சரவணகுமார் வித் மீ வர்ஷினி. ரெடி ஆரி? செக் 1 2 3 ஹலோ ரோலிங் தானா? சூப்போ. அதெல்லாம் பிரச்சனை, காலேஜ் போக மாட்டேன். இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஷூட்டிங்ல கேஷுவலா பேசணும் நினைக்கிறீங்களா டைரக்டர்? சுப்ராஜ் சார் மாதிரி எப்போ வெட்டுறோம் எப்போ எடுக்குறதே தெரியாது. அவுட் புட்ஸ்மா செம்மையா. சுப்ராஜ் சார் யார் தெரியுமா? எங்க எடிட்டருங்க. ஆடியோ கரெக்டா இருக்காமா? ஓகே. ரொம்ப கோச்சிக்கிறாரு. நீங்க மேக்ஸ் क्वेश्चन கேட்க கூடாது. யூ ஆர் ரிஜெக்டட் क्वेश्चन கேட்கிறதுக்கு. நீங்க எடிட்டர் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. மழை காலத்துல ஆபீஸ்ல இந்த ஃபேஸ்புக்ல இந்த லவ் என்றது வந்து பாத்தீங்கன்னா எரி பொறி மாதிரி. அந்த லவ் சாரிப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்தா தேங்க்யூ பண்ணிடலாமா? பாசல் மாதிரி சரி ட்ரெஸ் மேட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. வீட்ல நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க எதுக்கு போனை பார்த்து தனியா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்குலாம் புரியவே மாட்டேங்குது. நீ சொல்ல வேண்டிய டிவில வந்து தனியா பைத்தியம் மாதிரி பேசினா போன்ல தான் பேசுறேன். ஓகே தர்ஷினி போலாமா? வர்ஷினியா?